சிறகடிக்க ஆசை சீரியல் நேரில் அனைவருக்கும் வணக்கம். அப்கமிங் எபிசோடில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக நடக்க போகுதுன்றதை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கூட பெல் பட்டனையும் எடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முத்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து தாத்தா பாட்டியை உட்காந்துங்களானா வீட்டுக்கு கூட்டு வந்து விருந்து வைக்கிறாரு. இதை பார்த்து ரோஹினி பார்த்தீங்கன்னா யாரோ ஊரில் போகிற தெரியுங்களெல்லாம் கூட்டு வந்து விருந்து வைக்கிறீங்க, இது நான் என்ன சத்திரமா அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க ஏதோ வயசானவங்க வீட்டில் வந்து சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு எங்கள் வீட்டுக்கார ஆசைப்படுறாரு, அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மீனை சப்போர்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சவாரி பிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு டெக்னிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுறாங்க. அதுவும் இல்லை பார்த்தீங்கன்னா ரோஹினியுமே வந்துட்டு அவங்களுமே கிண்டல் பண்ணுறாங்க. சரி யார் எப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மகன் வருவாங்கல்ல அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஏன் அவங்ககிட்ட வந்து ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லணும், அவன் என்ன வந்து திட்டணும் அப்படி தானே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு வந்து வீட்டிலலாம் சாப்பாடு போட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்களான்னா ரோஹினியை கூப்பிட்றாங்க. ரோஹினியுமே வந்துட்டு உள்ளே ரூம்லேயே இருக்காங்க. அவங்களுக்கு என்னத்து நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேசி சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு பேசுகிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் மலேசியாவில் தான்ப்பா வந்திருக்காரு, ரோஹினியோட அப்பா இவர் தான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட வித்யா பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மலேசியாவா, ஐயோ என் மூத்த மருமகளும் மலேசியா தான், மலேசியாவில் பெரிய பணக்காரு அப்படின்னு சொல்ல, அப்படியா மலேசியாவில் எனக்கு நிறைய பேர் தெரியும், நிறைய பிஸ்னஸ் மேனெல்லாம் தெரியும், எல்லாருமே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா ரொம்ப சந்தோஷம், சரி அவங்கள கூப்பிடுங்க பேசலாம் அப்படின்னு சொல்ல, வித்யா பார்த்தீங்கன்னா ரோஹினியை கூப்பிட்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு ரோஹினி பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. ஐயோ வசமாக மாட்டிக்கணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி கையில் பல்வலி அதனால தான் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ராமா போடுறாங்க. இதை பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நல்லா இருந்தாங்க, இப்போ ஆளை பார்த்த உடனே பல்வலி வந்துருச்சா அப்படின்னு ஏதோ அடுத்தனம் இருக்குது, என்ன ரோஹினி ரொம்ப திருப்தித்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு வித்யா பார்த்தீங்கன்னா சரி உங்கள் அப்பா பேர் மட்டுமான சொல்லு, எந்த ஊருனாலும் சொல்லு அப்படி கேட்க, அத்தை என்னால் பேசவே முடியல, வாய் ரொம்ப வலிக்குது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹினி பார்த்தீங்கன்னா நைஸ் அங்கேருந்து விலகிடுறாங்க. கூட பார்த்தீங்கன்னா பல்லக்கூரிலையும் சுகத்துக்கு கூண்டு போகிறாங்க. இவ்வளோ கூண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா டாக்டரை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அமுச்சு விட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்தீங்கன்னா பல்லை செக் பண்ணிட்டு புழுக்கு பல்லு இருக்குது பிடுங்கணும்னு சொல்லிட்டு சொல்ல, அவங்களுமே வந்துட்டு சரி பிடுங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லக்கூரில் சொல்ல பார்த்தீங்கன்னா ரோஹினியோட பல்லு போயிடுது. இதை பார்த்து ரோஹினி பார்த்தீங்கன்னா என்னடா இது தலைவலியாக போச்சு, நமக்கு எதுனா ஒன்றும் பிரச்சனை வந்துனே இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வீணாக பிரச்சனையில் தப்பிக்க போய் ஒரு பல்லு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வாயை பிடிச்சி நம்பியாக உட்காந்துக்கிறாங்க. ஆனாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஒரு வீட்டுக்கு போகிறதே இல்லை. ரோஹினி வர வெயிட் பண்ணிருக்காங்க. ரோஹினி வந்து பின்னாடி பார்த்தீங்களான்னா ஏமா ஐயோ சரி சொல்லுமா இப்போ என்ன சொல்லு, உங்கள் அப்பா பேர் மட்டும் சொல்லு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவங்க என்னால் பேசவே முடியல, கை ரொம்ப வலிக்குது, பல்லு பிடுங்கிறதுனால வாய் ஒரு பக்கம் வீணுக்குது அப்படின்னு சொல்ல, சரி போய் ரெஸ்ட் எடு, உனக்கு சரியான பின்னாடி எனக்கு சொல்லு, நான் சொல்கிறேன் அவங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, சரி சார் உங்கள் நம்பர் கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா முத்து பார்த்தீங்கன்னா நம்பர் வாங்கிடுறாரு. அவருமே வந்து நம்பர் கொடுக்குறாரு. ரோஹினி பார்த்துருக்கீங்களாண்ணா எப்படியோ ஒரு வேலையை தப்பிச்சு, ஆனால் அந்த மித்து வந்து விட மாட்டேறாரு, நம்மளை மாட்டி வைக்கிறதுலே குறியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சா முத்துவை திட்டு இருக்காங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்ற நான் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.